வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. பசப்பொரு பருவரல் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறளை கவிதையாக வாசிக்க பற்றி சொல்லும் பொழுது ஆசிரியர் ஜெயமோகன் ஒரு கட்டுரையில் சொல்வார், நம்முடைய குறளை எடுத்து பதிப்பித்த முன்னோர்கள், அதற்கு உரை எழுதியவர்கள் எல்லாருமே சான்றோர்கள். அவர்கள் சான்றோர்கள் என்னும் பொழுதே அவர்கள் எல்லாவற்றையும் பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் பேசுவாங்க. இல்லை ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்க தேவையில்லை. இதில் ஒரு விளையாட்டு இருக்குது, குறளில் சில குறள் அதிகபட்ச காமம் இருக்குது, இதெல்லாம் அப்படியே பேசலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி பார்க்க போகிற குறள்லையும் அந்த குறளுக்கு பெரும்பாலான உரைகளை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சிரிப்பு தான் வருது. குறளை பார்க்கலாம். பசக்கமன் பட்டாங்கன் மேனி, பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரனின். பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரனின். அப்படியே இதுக்கு பொருள் கண்டோன்னா, என் மேனி பசலை பூக்கட்டும். பட்டாங்கு என்றால் பட்டாங்குன்னு சொல்கிறது மெய் போல சொல்லப்படும் பொய்ச்சொல். என்னை பற்றி புரளிகள் பரவுகின்றன, அவை பரவட்டும். நயப்பித்தார் நன்னிலையர் ஆவனின். இதற்கெல்லாம் காரணமான என் தலைவனுக்கு அது அவன் வாழ்வில் முன்னேறுவதற்கு, அவன் அடுத்த நன்னிலையர் ஆவதற்கு, நல்ல நிலைக்கு செல்வதற்கு உதவும் என்றால் அது அப்படி ஆகட்டுமே. தலைவி தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒருவேளை தலைவனுடைய முன்னேற்றத்திற்கோ தலைவனுடைய நன்னிலைக்கோ உதவும் என்றால் அது ஆகட்டுமே என்று சொல்வதாக உரையாசிரியர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் தான் நம்ம கொஞ்சம் சான்றோர்களை ஒரு அடி தள்ளி நில்லுங்க சார், நாங்களே வாசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுக்கு முந்தைய குறளில் தலைவி என்ன சொல்கிறா அப்படின்னா, பசந்தாள் இவள் என்று இந்த உலகம் பேசுகிறது, இவள் இப்படி பசலையோடு இருக்கிறாள்னு என்னை பற்றி தாழ்வாக பேசுகிறது. ஆனால் இதுக்கு காரணமான என் தலைவனை பற்றி யாரும் எதுவும் சொல்வதில்லை, அவர் நல்லவராகவே ஆயிடுறாரு. அப்படி தான் முதல் குறளில் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒரு தலைவி அடுத்த குறளில் அவருடைய முன்னேற்றத்திற்கு நான் சஃபரானா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். 20 வருஷம் இல்வாழ்க்கைக்கு பிறகு தலைவி இப்படி சொல்ல மாட்டா அப்படின்னு நமக்கு புரியல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ தலைவி இதில் என்ன சொல்கிறா, இதில் ஒரு சின்ன கோபத்தோடு சொல்கிறா. பசக்கமன், அந்த மேனிங்கிற வார்த்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். பசக்கமன் மேனி பட்டாங்கன் மேனி, என்னுடைய உடல் பசலை பூக்கட்டும். என் பட்டாங்கன் மேனி, என்னை பற்றி அலர்கள் பரவட்டும். இது ரெண்டையும் கொஞ்சம் கோபமாக வாசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரணி, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர், இந்த நயத்திற்கு என்னை ஆளாக்கியவர். நான் இப்படி இருந்தவள் அல்ல, ஆனால் அவருடைய பிரிவினால் என்னை இப்படி ஆளாக்கியவர். அவர் நல்லா இருக்கார் அப்படின்னா இருந்துட்டு போகட்டும். இது ஒரு ஒரு நீ நல்லா இருப்பான்னு சொல்கிறதுக்கும் நீ நல்லா இருந்து போப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வார்த்தையில் இருக்குது. அது அழகாக வள்ளுவர் அந்த உணர்ச்சியை மட்டும் பிடிச்சு வைக்கிறார். தலைவி தோழியிடம் சொல்லும் பொழுது, என்னை இப்படி படுத்துகின்ற என் மேன் இப்படி போகட்டும், என்னுடைய உடல் என்னுடைய மனநலமும் உடல்நலமும் அழியட்டும். ஏன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் என்னுடைய தலைவன், அவனுக்குள்ளே அதை பற்றி கவலை இருக்கணும். இந்த மேனிக்கு உரித்தானவன், இந்த உயிருக்கும் இந்த காதலுக்கும் உரித்தானவன், அவனுக்கு இதை பற்றி ஒரு கவலை இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு இருக்குது, அழிஞ்சிட்டு போகட்டுமே. அப்படி சொல்வதாக இந்த குறளை பொருள் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்குன்னு, சுவையாக இருக்குன்னு தோணுச்சு. சிந்திக்கலாம் அவர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.